Exercise 8.1 question number 1. Let f of x is equal to cube root of x. ஒரு function கொடுத்திருக்காங்க. Find linear approximation at the point x is equal to 27. அப்போ அந்த x is equal to 27 அப்படிங்கிற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன். அப்போ மேலே ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியிருப்போம்ல லீனியர் அப்ராக்சிமேஷன், அதை யூஸ் பண்ணி டு அப்ராக்சிமேட் கியூப் ரூட் ஆஃப் 27.2 இதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு லீனியர் அப்ராக்சிமேஷன் வேணும். எதை யூஸ் பண்ணி 27ங்கிற பாயிண்டில் அந்த லீனியர் அப்ராக்சிமேஷனை வச்சுக்கிட்டு 27.2 இந்த கொஸ்டினுக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை எடுத்து எழுதிடுவோம். Solution. Let linear approximation formula. We know that L of x which is equal to f of x naught plus f dash of x naught multiple x minus x naught. இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இதில் இப்போ நம்மளுக்கு 2 கேரக்டர்ஸ் வேணும். ஒன்று ஃபங்க்ஷன் வேணும், இன்னொன்று டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வேணும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. given f of x is equal to cube root of x, அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், x பவர் 1/3, இதை கியூப் ரூட், இதனுடைய நோட்டேஷனாக எழுதிக்கலாம். ஓகே, அப்போ f of x ஓகே, நம்மளுக்கு தேவை யாருன்னா f of x நாட்டு வேணும். அப்போ x நாட்டுங்கிறது யாருன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட், இந்த x is equal to 27 கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் x நாட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஹோல் பவர் 1/3. அப்போ எக்ஸ் நாட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த பாயிண்ட் தான். அப்போ ஹியர் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 27. ஓகே, அந்த பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ எஃப் ஆஃப் 27 which is equal to 27 whole power 1/3. அப்போ 27 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 3 3 டைம்ஸ் போட்டோம்னா 27 கிடைக்கும். அப்போ இங்கே பவரில் ஒரு 1/3 இருக்கும். இதுவும் பவர் தான், இதுவும் பவர் தான், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3/3ன்னு வந்துடும். 3 கேன்சல் ஆயிரும். அப்போனா ஆன்சர் 3. அப்போ எஃப் ஆஃப் 27 ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டு வேணும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டெரிவேட்டிவ் எடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது நார்மல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். அப்போ பவரை ஃப்ரண்டில் கொண்டு வந்துடுங்க, பவரில் 1 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1. இதான் டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார் பாலினாமியல். அப்போ நெக்ஸ்ட்டு 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர், இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அல்லது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 3 மைனஸ் 3. அப்போ 1 மைனஸ் 3 1 மைனஸ் 3 டிவைடட் பை 3. அப்போ நெக்ஸ்ட்டு 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2/3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் யாரோட ஆன்சரு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர். ஓகே, ஆனால் நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்னு கேட்குறாங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 எக்ஸ் நாட்டு ஹோல் பவர் மைனஸ் 2/3. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 27 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 27 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 27 மைனஸ் 2/3. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் அங்கேயும் பண்ண போகிறோம். 27க்கு பதிலாக 3 பவர் 3ன்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட் 2 பவரையும் மல்டிபிள் பண்ணும்போது 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே தான் இங்கேயும் 1/3 3 பவர் 3 பவரில் ஒரு மைனஸ் 2/3. அப்போ இந்த 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி பவர் மைனஸ் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் 1/3 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும்.
இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பவர் நெகட்டிவில் இருக்குது, இதை பாசிட்டிவாக மாற்றணும்னா டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ ஆன்சர் 1/3² அப்படின்னு மாறிக்கிறோம். அப்போ ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, இப்போ ஒரு 3². 3²னா 9, 9 × 3 27. அப்போ டினாமினேட்டரில் நம்மளுக்கு ஆன்சர் 1/27 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 1/27 தான் யாரோட ஆன்சர்? f dash of 27ஓட ஆன்சர். ஆக்சுவலாக இங்கே நம்ம x நாட்னு வச்சுருக்கிறதுனால நம்ம f dash of x நாட்னே வச்சுக்கிறோம். அப்போ ஆன்சர் 1/27. ஓகே, எல்லாமே ஃபைண்ட் பண்ணியாச்சு. கொண்டே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 L of x which is equal to f of x naught. f of x naught ஓட ஆன்சர் 3. அப்போ இங்கே ஆன்சர் 3. நெக்ஸ்ட் f dash of x naught ஆன்சர் 1/27 ப்ளஸ் 1/27 x minus x naught. அப்போ x நாட்டுக்கு பதிலாக 27 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ x minus 27. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் 1/27 உள்ள ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் L of x is equal to 3 plus x/27 minus 27 divided by 27. 27 கேன்சல் பண்ணோம்னா 1. அப்போ L of x is equal to 3 plus x/27 minus 1. 3 minus 1 2. அப்போ L of x which is equal to 2 plus x/27. இதுதான் அந்த லீனியர் அப்ராக்சிமேஷன், அந்த ஃபார்முலா. அப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி இந்த 27.2 இந்த ஆன்சரையும் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இது கியூப் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஆல்ரெடி கியூப் ரூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் கொண்டு வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த 27.2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் L of 27.2 which is equal to 2 into x எங்கே இருக்கோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 27.2 divided by 27. இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் L of 27.2 which is equal to இங்கே 2. ஓகே, enough. நெக்ஸ்ட் இந்த 27.2 27ஆல் டிவைட் பண்ணணும். இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 2 + 272 டிவைடட் பை 27 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, டினாமினேட்டரில் 270 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஏன் சார் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம்னா இங்கே 1 டிஜிட் இருக்குது. அந்த டிஜிட்டை வந்து நார்மல் இன்டீஜராக மாற்றுறதுக்காண்டி. அப்போ 1 பாயிண்ட் இருந்தால் 10ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இந்த 272 270ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 272 270 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் இருக்கும். அப்போ 270 பேலன்ஸ் நம்மளுக்கு ஒரு 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு 0 போட்டு இன்னொரு 0 போட்டுக்கிடுவோம், அப்பவும் வராது. நெக்ஸ்ட்டு அனதர் 0. இப்போ இந்த 2000ல் இந்த 270 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு 7 டைம்ஸ் வரும். 7. அப்போ 7 × 0 0, 7 × 7 49. நெக்ஸ்ட்டு 7 × 2 14. ரைட், ஓகே, 18. 2000க்குள்ள நம்மளுக்கு வந்துடுது. ஓகே, போதும், நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். இதுவே நம்மளுக்கு என்எஃப் தான். ஓகே, அப்போ இந்த 272வை 270ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு 3 டிஜிட் போதும். அப்ராக்சிமேட்டாக 1.007 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் 1.007. அப்போ இது வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர் தான், நம்மளுக்கு வந்து டெர்மினேட் இல்லை. அப்போ அதனால் இங்கே என்ன போட்டுக்கிறங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டுக்கிறங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு அப்ராக்சிமேட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3.00007. இதுதான் 27.3யோட கியூப் ரூட்டோட ஆன்சர். 3.007.